இங்க, அங்கன்னு ஜாப்பனீஸில் எப்படி சொல்கிறது? அதுதான் இந்த லெசன். கொக்கோ, சொக்கோ, அசோக்கோ, தோக்கோ. வாங்க இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொக்கோ அப்படின்னு சொன்னால், இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதில் ஒருத்தர் ஸ்பீக்கர், ஒருத்தர் லிசனர் இல்லையா? அந்த பேசுகிறவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கும்போது கொக்கோ யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அப்படின்னு சொல்கிறது. அதே த அதர் பர்சன், அதாவது லிசனர் பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து காட்டி அங்கே அப்படின்னு சொல்லணுன்னா சொக்கோ யூஸ் பண்ணுவாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கிற ஒரு இடத்த சுட்டி காட்டி சொல்கிறாங்கன்னா அசோக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கணுன்னா தோக்கோ. இது நீங்கள் போன லெசனில் படித்த கோரே, சோரே, அரே, தோரே கூட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ கோ அப்படின்னு வந்துட்டாலே ஸ்பீக்கருக்கு பக்கத்தில், நம்ம பேசுகிறவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதும், சோன்னு வந்துடுச்சுன்னா கேட்குறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதும், ஆன்னு வந்துடுச்சுன்னா 2 பேர்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கிறதும், தோன்னு வந்துடுச்சுன்னா கொஸ்டினாகவும் ஆகிடும். இவ்வளோதாங்க. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே இருக்கிறது கொச்சிரா, சுச்சிரா, அச்சிரா, தொச்சிரா அப்படிங்கிறது இந்த கொக்கோ, சொக்கோ, அசோக்கோ, தோக்கோவோட பொலைட்டான வேர்ஷன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். பட் இந்த கொச்சிரா, சுச்சிரா, அச்சிரா, தொச்சிராக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இந்த வழி, இந்த பக்கமாக போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பர்சனை சுட்டி காட்டி இவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொச்சிரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்லையா பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொக்கோ அப்படிங்கிறது பேசுகிறவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த சுட்டி காட்டும்போது கொக்கோ பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா, கொக்கோவா கக்கோதெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகுது. இப்போ நம்ம பேசிக்காக படிக்கிறதுனால இங்கே ஸ்கூல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் படிக்கிறோம். பட் லேட்டர் ஆன் நீங்கள் வந்து இருக்கிறது சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். கொக்கோவா கக்கோதெஸ், இங்கே வந்து ஸ்கூலு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இப்போ லிசனர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த காட்டி அங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா அங்கேங்கிறதுக்கு சொக்கோ இல்லையா? ஸோ சொக்கோவா ஜிம்ஷோதேஸ் அப்படின்னா அங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம 2 பேர்கிட்ட இருந்து பேசுகிறவங்க, கேட்குறவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு பில்டிங்கை சுட்டி காட்டி சொல்கிறணும், அதோ அங்கே இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் தான் இந்த அசோக்கோ அப்படிங்கிறது. ஒரு அதோ அங்கே அப்படிங்கிறதோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அசோக்கோவா கிங்கோதஸ், அதுவும் அங்கே வந்து பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிங்கோனா பேங்க் இருக்குது. இப்போது எது எங்கே இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு தான் தோக்கோ இருக்குது இல்லையா? ஸோ வந்து இப்போ டாய்லெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா தோயிரே வா தோக்கோ திஸ்கா, அதாவது டாய்லெட் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஜாப்பனீஸில் எப்பயுமே வந்து கொஸ்டின் வேர்டு வந்து ஃபஸ்ட் வரவே வராது. இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம்ல எங்கே இருக்குது டாய்லெட் அப்படின்னு சிலப்போ நம்ம கேட்போம் இல்லையா? பட் ஜாப்பனீஸில் வந்து அந்த மாதிரி வராது. எதை நம்ம நவுனை ஃபஸ்ட்டு போட்டு அந்த கொஸ்டின் வேர்டு வந்து நடுவில் தான் வரும். ஸோ தோயிரேவா தோக்கோ திஸ்கா அப்படின்னு கேட்கும்போது டாய்லெட் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தள்ளி காட்டணுன்னா எப்படி சொல்லுவீங்க? தோயிரேவா அசோக்கோ தேஸ், அங்கே தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் முதல்ல இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி இந்த கொக்கோ, சொக்கோ, அசோக்கோ, தோக்கோக்கு ஒரு பொலைட்டான ஈக்குவலண்ட்டாக நீங்கள் கொக்கோக்கு பதிலாக கொச்சிரா, சொக்கோக்கு பதிலாக சொச்சிரா, அசோக்கோக்கு பதிலாக அச்சிரா, தோக்கோக்கு பதிலாக தொச்சிரா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பட் இந்த கொச்சிரா, சொச்சிராங்கிறதுக்கு வந்து இது மட்டும் அர்த்தம் கிடையாது. நீங்கள் கொக்கோவை பொலைட்டாக சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒருத்தவங்க வழி கேட்குறாங்க, எந்த பக்கமாக போகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா கொச்சிரா தேஸ் அப்படின்னும் சொல்லலாம். இல்லை ஒரு ஆளை சுட்டி காட்டி இவர் யார் அப்படின்னு சொன்னால் கொச்சிராவா இவர் வந்து இவர் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனை சுட்டி காட்டுறதுக்கும் நீங்கள் இந்த கொச்சிரா, சொச்சிரா, அச்சிரா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ தொச்சிராங்கன்னு கேட்குறப்போ வந்து 2 எண்ணத்தை காட்டி இதில் எது அப்படின்னு கேட்குறதுக்கும் தொச்சிரா யூஸ் பண்ணுவாங்க. இது தொச்சிரா திஸ்கா, இது 2ல் எது அப்படின்னு கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்க வந்து தனக்கு மிஸ்டர் தனக்கா அப்படின்னு இவங்கன்னு மரியாதையாக சொல்கிறது மாதிரி கொச்சிராவா தனக்கா சாந்தேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை சுட்டி காட்டுறோன்னா நம்ம குறை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பர்சனை பற்றி இது அப்படி குறைவா தனக்கா சான் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் நாட் தட்
பொலைட் இல்லையா? அதனால கொரேக்கு பதிலாக கொச்சிரா யூஸ் பண்ணுறாங்க. கொச்சிராவா தனக்கா சாந்து. ஸோ இந்த கொச்சிரா சொச்சிரா செட்டு வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு வேர்சடைலான செட்டு. அதுக்கு நிறைய மீனிங்ஸ் வந்து இருக்குது. நிறைய சினாரியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த லெசனில் நீங்கள் அதை வந்து கொக்கோவோட பொலைட்டு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு வேறு சினாரியோஸ் வரும்போது நம்ம வேறு வேறு இடத்த வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிராமர் பாயிண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இடத்த சுட்டி காட்டுறது, இங்கே அங்கே அப்படின்னு சொல்கிறது, அது எங்கே அப்படின்னு கேள்வி கேட்குற சென்டென்சஸ் தான். இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நீங்கள் எப்படி ஜாப்பனீஸில் ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஜாப்பனீஸ் கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கிராமர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.